ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் பிரேக் தமிழ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி வருகிற 24ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய மைதானமான சர்தார் வல்லபாய் படேல் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு. இந்த டெஸ்ட் போட்டிக்காக 55,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியிருக்கு. 3வது டெஸ்ட் போட்டி பகலேறு வாட்டமாக பிங்க் கலர் பந்தில் விளையாட இருக்காங்க. இந்த ஸ்டேடியம் உலகின் மிகப்பெரிய மைதானமாக உருவாகியிருக்கு. இந்த கிரவுண்டில் 1,10,000 பேர் அமர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த கிரவுண்டில் வெறும் 49,000 பேர் தான் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ மறுசீரமைப்பு முடிஞ்ச பிறகு உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியமாக உருவாகி இருக்கு. மெல்போர்ன் ஸ்டேடியத்தில் 90,000 பேர் அமர்ந்து பார்க்குற வசதி இருக்கு. இதை இப்போ அகமதாபாத் ஸ்டேடியம் முறியடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேடியமை 63 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கியிருக்காங்க. இந்த மைதானத்தில் தான் ட்ரம்ப் வந்திருந்த போது நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 50% ரசிகர்கள் மட்டும்தான் மேட்ச் பார்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதன்படி 55,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியிருக்கு. இந்த மைதானத்தோட பராமரிப்புக்காக மட்டும் 2 கோடி மதிப்புள்ள கருவிகள் வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காம தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வர்ற இளம் வீரரான இஷான் கிஷன் பிசிசிஐ அமைப்புக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்காக சிறப்பாக விளையாடிட்டு வர்ற இஷான் கிஷன் கடந்த சீசனில் மும்பை அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இவர் உள்நாட்டு போட்டிகளை தொடர்ந்து சிறப்பாக விளையாடினாலும் இந்திய அணியில் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருது. இவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பந்த் 2 பேரையுமே கோலி அதிகமாக தேர்வு செய்கிறாரு. இவர் ரோஹித் சர்மாவுக்கு நெருக்கமான வீரருங்கிறதால கோலி இவரை புறக்கணிக்கிறாருங்கிற பேச்சும் வருது. இந்நிலையில் விஜய் ஹசாரே டிராஃபியில் அடி வெளுத்து கட்டியிருக்காரு. ஜார்க்கண்ட் அணிக்கு கேப்டனாக இருக்கிற இவர் மத்திய பிரதேச அணிக்கு எதிராக 94 பந்தில் 173 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 19 பவுண்டரிகளும் 11 சிக்ஸர்களும் அடிச்சிருக்காரு. இந்த அதிரடி ஆட்டத்தின் மூலமாக இவரை இந்திய அணியில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தனது பேட்டாலேயே தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த வருடத்திற்கான ஐபிஎல் ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஸ்டீவ் ஸ்மித்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரை டெல்லி அணி 2,20,00,000க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கொரோனா காரணமாக இந்தியாவில் சில மைதானங்களில் மட்டுமே ஐபிஎல் போட்டிகள் நடக்க இருக்கு. இந்நிலையில் ஸ்டீவ் ஸ்மித் ஏதாவது காரணம் சொல்லி ஐபிஎல் போட்டிகளை புறக்கணிக்க பார்ப்பார்னு மைக்கேல் கிளார்க் கூறியிருக்காரு. 2,20,00,000 ஸ்மித்துக்கு ரொம்ப குறைவான தொகைனும் அவர் இந்தியா வந்து விளையாடுறத விட ஆஸ்திரேலியாவிலேயே இருப்பதையே விரும்புவார்னு கூறியிருக்காரு. இவ்வளவு குறைவான தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டதால ஸ்டீவ் ஸ்மித் விரக்தியில் இருப்பதாகவும் பேச்சுகள் அடிபடுது. போன்ற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கிரிக் பிரேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.